வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி 6.2 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். 10√3 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு கோபுரம் இருக்குது. கோபுரம் இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து, இதுதான் கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க 10√3 மீட்டர். இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில், ஸோ இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ இந்த புள்ளியிலிருந்து இந்த உச்சியின் ஏற்ற கோணம். ஸோ இந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கோணத்தை நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் அமைது. கோபுரமானது தரையோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் எப்போதுமே செங்கோணமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த கோணத்தை தீட்டான்னு கொடுத்துட்டு இந்த தீட்டாவின் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தீட்டாவை பொறுத்தவரை இந்த பக்கமானது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஸோ இந்த தீட்டாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கத்தின் மதிப்பும் நமக்கு தெரியும். ஸோ எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு முக்கோணவியல் விகிதம் என்ன அப்படின்னா tan. ஸோ இந்த தீட்டாவுக்கு நம்ம tan விகிதம் எடுக்கணும். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ நமக்கு இந்த தீட்டாவிற்கு எதிர்பக்கத்தின் மதிப்பு தெரியும் 10√3 பை அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு 30. ஸோ ரெண்டு மதிப்பும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. tan தீட்டா ஈக்குவல் டு 10√3 பை 30 இருக்குது. இப்போ இந்த ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து √3 பை 3ன்னு இருக்கும். இந்த 3 நம்ம √3 பெருக்கல் √3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ √3 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு tan தீட்டா ஈக்குவல் டு 1 பை √3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். tan விகிதத்தில் நமக்கு 1 பை √3ங்கிறது 30 டிகிரிக்கு வரும். ஸோ நம்ம tan தீட்டா ஈக்குவல் டு tan 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். tan 30 டிகிரிக்கு தான் நமக்கு 1 பை √3 மதிப்பு கிடைக்கும். ஸோ அதனால் tan 30 டிகிரின்னு எழுதிக்கிறோம். tan தீட்டா ஈக்குவல் டு tan 30 டிகிரினா நமக்கு தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ இந்த தீட்டா, அந்த கோணத்தின் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கணக்கில் கோபுரத்தின் உயரம் கொடுத்துட்டாங்க. இந்த கோபுரத்தின் அடியிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தின் உச்சிக்கு ஏற்ற கோணம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோபுரத்தின் உயரம் மற்றும் 30 மீட்டர் தொலைவும் கொடுத்துட்டாங்க. எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தின் மதிப்பு தெரியும். ஸோ இதை ரெண்டையும் தொடர்பு படுத்துகிற மாதிரி ஒரு விகிதம் எடுக்கிறோம். அது நமக்கு tan விகிதமாக இருக்கும். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு தீட்டாவின் மதிப்பு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு.